இந்த நிகழ்ச்சியில் திமுகவின் பேச்சாளர் குடியாத்தம் குபரன் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். யார் இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணி உரிமையா? பெரியாரு அப்படி சொல்லுங்க. ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. இவன் பெத்த தாய்கிட்டயும் உடன் பிறந்த சகோதரிகிட்டயும் போனவன். ஏய் கிளவி, என்னப்பா எந்திரிச்சு உள்ள போ. அதனாலதான் இது இப்படி சொல்றான். ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. இப்போ சீமான் வந்துட்டு விஜயலட்சுமியை கொண்டு போயிட்டு ஈழத்துல போர் நடக்கும்போது ரூம் போட்டு கூத்தடிச்சாரு. மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. இப்போ ஈழத்துல போர் நடக்கும் போது அங்க பச்சை குழந்தைங்க இருந்து எல்லாருமே சாகும் போது நீ ரூம் போட்டு கூத்தடிச்சிட்டு தமிழ் தேசியம் பேசுற. அப்படி இருக்கிற சூழ்நிலை பெரியார் இருந்தாருன்னா என்ன கேட்பார் தெரியுமா? ஏன்டா மானங்கெட்ட நாயே, ஏண்டா எச்சக்கல நாயே, ஏண்டா புறம்போக்கு, இப்படி எல்லாம் திட்டி சொல்லுவாரு. உன் தாயும் சகோதரியும் பொம்பளை தாண்டா, அங்க போடா, ஏண்டா இப்படி பண்றேன்னு கேட்பார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். யோ பெருசு, ஊர் முழுக்க உன்னைய பத்தி தான் பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்களா? சும்மாவே இருக்க மாட்டாங்களா? சரி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உடல் இச்சை வந்தா தாய்கிட்டயோ மகள்கிட்டயோ சகோதரிகள் கிட்டயோ தீர்த்துக்கோங்க நீ சொன்னதா சொல்றாங்களே, அது வதந்தி தானே? யாரு சொன்னா வதந்தின்னு? பூராமே உண்மை. நான் தான் அப்படி சொன்னேன். யோ கிறுக்கு, சுத்த கூறுகட்டாளா இருக்கியா? நீ பாட்டுக்கு எனக்கு முன்னாடி எனக்கே சொல்லி வச்சுட்டு போயிடுற. உனக்கு சப்போர்ட் பண்ணி வாயை திறக்க முடியல. பூரா பத்தி என் வசதி வாங்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு அப்படி சொன்னேன்? அப்படிதான் சொல்லுவேன். 10 வயசு பிள்ளைல இருந்து பல்லு போன கிளை வரைக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா பொண்ணுங்களையும் பாலியல் வன்புணர்வு செய்யறாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். உன் வீட்லயும் அக்கா தங்கச்சி புள்ள அம்மா எல்லாம் இருப்பாங்கடா, அவங்ககிட்ட செய்ய வேண்டியதானே. சரியா தனியா சொல்லியிருக்க. ஆனாலும் இவ்வளவு ஹார்ஷா சொல்லனாலும் கொஞ்சம் அமைதியா சொல்லிருக்கலாம்ல. எப்படி அடுத்த வீட்டு பொம்பளை தொட்டா அது செய்தி, உன் வீட்டு பொம்பளை தொட்டா அது துக்கமா? உனக்கு எப்படி அம்மா அக்கா தங்கச்சி புள்ள இருக்கோ அப்படித்தானே வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட புள்ள எவனோ ஒருத்தனுக்கு அம்மாவோ அக்கா தங்கச்சியாவோ பிள்ளையாவோ இருக்கும். உன் வீட்டு பொம்பளை தொடுன்னு சொன்னாலே உனக்கு கூசுதுன்னா அடுத்த வீட்டு பொம்பளை மேல ஈஸியா கை வைக்கிற. அமைதியா சொன்னாலும் எவனும் திருந்த மாட்டாங்க. இப்படி சுருக்குன்னு சொன்னாதான் திரும்பி பார்ப்பாங்க. கலகம் பிறந்தா தான் வழி பிறக்கும். வழியை விடும் போத பெரியாருங்க அண்ணாங்க அவங்களே அசிங்கப்படுத்துறாங்க. என்னங்க சோத்துல உப்பு தான் சாப்பிடுறீங்க, என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? அமைதியா இருக்கு இல்லைங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்க. இந்த ஆள் பேச்சு கேட்டு நீ ஜெயிலுக்கு போயிடுவ. பிச்சை எடுத்து சாராயம் குடிக்கிற குடிகார நாய் அவன். நீ யார பாத்துறா பேசுற? அடங்கொம்மால பத்திரிகையாளர் பேட்டியில கூட குடிச்சிட்டு தான் வரான். அவன் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவன் கிடையாது, சரக்குக்கு வேலை பார்க்கறவன். நடுவுல ஒரு நாச பாதை, கேடுகட்ட கேவலங்கட்ட பாதை. அந்த பாதையில் இருந்து இந்த பாதைக்கு திருப்புவதுதான் இந்த நூலின் பெரிய பெரிய சேவை. அவனை நேரா பார்த்துன்னு வச்சுங்க, இந்த காலில் இருக்கிற செருப்பு கட்டு நடிப்பேன். டேய் ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். டேய் ஓல்டு மாடல் செருப்புல இருந்து நியூ மாடல் செருப்பு வரைக்கும் எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிருக்கிற, நீ பேசுறியா? சின்ன வயசுல பெத்த தாய கூட்டி கொடுத்தவன் சீமான். கட்டின பொண்டாட்டிய கூட்டி கொடுத்தவன் சீமான். மானங்கட்டங்க காலாவளி. டேய் கண்டவனுக்கு பிறந்தவன் சீமான். உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. இலங்கை தமிழர் பேரை வச்சு பிச்சை எடுத்து சாப்பிடுங்கிற பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? போலீஸ்காரங்களுக்கு பொதுமக்களா சேர்ந்த அன்பளிப்பு நினைச்சுக்க. ஏங்க நான் நேரா பார்த்தனா அவனை செருப்பு கட்டு அடிப்பேன். என் காலில் இருக்கிற செருப்பை திரியும் கட்டுறேன். இந்த செருப்பு கட்டு அடிப்பேன். அந்த சீமான் சாமான பார்த்தா நேரா அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? தாராயிருப்போமே. அவன் நல்ல தாய் வயிற்றுல பிறந்தா இப்படி பேசிருக்க மாட்டான். பெத்த தாய கூட்டி கொடுத்தவன் சீமான். அந்த பாஸ்டர்ட் அப்படிதான் பேசுவான். பரதேசி பரம்போக்கு நாயே. ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்களா? எனது ஆர்வீரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அவன் சீமான தூக்கி உள்ள போட்டு குண்டாசுரத்துக்கு உள்ள போனான். இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியெல்லாம் தின்னு தீர்த்துருவான். எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. அநேகமா இந்த வர சட்டமன்ற தேர்தல் கூட உயிரோடு இருப்பானா என்னன்னு தெரியாது. அவனே செத்து போடுவான். இப்பவோ அப்பவோ, இன்னைக்கோ நாளைக்கோ, இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ நீங்க சாக போறது உறுதி. அதுக்குள்ள இந்த கல்லு மண்ணு சிமெண்ட் இதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க படுக்கிற அளவுக்கு குழியை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் பூசி மொழிகிடுவேன். பணம். கலைஞருடைய பேனா வச்சா உடப்பேன்னு ஒருத்தர் சொல்லும் போது திமுக கட்சிக்காரங்க இத்தனை வருஷமா ஆட்சி செய்து திராவிட கொள்கை பத்தி பேசக்கூடியவங்க வாய் மூடியா இருக்கிறீங்களே. அவன் ஒரு பைத்தியக்காரனே. அவன் மெண்டல்ல என்ன வெளிய உட்கார வைக்கிறீங்க? இடுப்புல ஒரு தகரி போட்டு உள்ள கட்டி வைக்க வேண்டியதானே? அவன் ஒரு சீமான்.
மீண்டும் சொல்லுகிறேன், நீ பழைய சாமான். வேலூர் லாங்குவேஜ்ல சொன்னா லக்காடி பாடுஸ் பையன் அவன். பாடா பாடுன்னு அர்த்தம் கிட்ட வத்தியா என்ன வருது? அவன்லாம் ஒரு தலைவன் கிடையாது, அவன்லாம் ஒரு வியாபாரி. அவன் வந்து ஒரு கூட்டி கொடுக்குறவன், ஊத்தி கொடுக்குறவன், அப்படிப்பட்ட ஒரு புறம்போக்கு பையன். ஆட்சி நீங்க இருக்கிறீங்க, அதுக்கு அதிகாரத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆமாண்ணே, நாங்க இருக்கிறோண்ணே. தெருவுல ஒரு பைத்தியக்காரன் பைத்தியம் முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ கத்தின்னு போயினே, அவன் மட்டும் போய் நம்ம சண்டை போட முடியுமா? அவன் முழுசா நினைஞ்சவன் 50 ரூபாய் கொடுத்து அம்மனமா நடந்தா நடப்பான். சேத்துல பொருள்ற பண்ணியோட சண்டை போட்டா நமக்கு தானே நாத்தம். இதே வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருந்தா, ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தா இப்படி சீமான் பேச முடியுமா? பேசிடுவாரா? இல்ல பேசாதான் விட்டுருவாங்களா? ஆனா நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா? ஐயோ ஐயோ எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் பைத்தியம் ஆயிட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது. போலீஸ் புடிச்சா கூட என் மேல கேஸ் கிடையாது. நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் பிடிச்ச குரங்குன்னு. முற்றவட்ட மாட்டை போயிட்டு வேதம் பேசலாமா? வேட்டிய மனுஷன் 2 அடி அடிச்சாதான் மாடு. கசாப் கடையில கொண்டு போய் விட்டுறணும். கூட்டிட்டு போய் நீங்க அநாகரிகமா பேசுறது, சீமான திட்டுறது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சீமான வந்து நெஞ்சில வச்சிருக்கிறேன். நீங்க அப்படி பேசக்கூடாது. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. புரியல எனக்கு. எங்க வெறுப்பேத்துறீங்க, என்ன கோவம் மாட்டுறீங்க? நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, முன்னாள் முதல்வருங்க, அப்பா மகனா. அப்புறம் அவனை கைது பண்ணணும், அவனை உள்ள வச்சு அவன் ஒரு பெரிய ஆள் ஆகணுன்றதுனால தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கான். அதனால அவனை பத்தி கண்டுக்காதீங்க. மக்கள் அவன் பேச்சு யாரும் எடுத்துக்கல, அவனை விட்டுடுங்கன்றாங்க. அவன் கிடக்குற தம்பி பிக்காளி பையன், அவன் ஒரு ஆளு, அவனுக்கு பேச தெரியாது, ஒரு இளவு தெரியாது. முதல்வரை பார்த்து கேளுங்க, நல்லா அப்படி போனவனான்னு கேக்குறாங்க. என்னங்க இது? இதுக்கப்புறம் இந்த வார்த்தை இருக்கு. ஸ்டாப். நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க ஆட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? அவன் பொண்டாட்டியே சாட்டை தேர்மனை கூட்டி கொடுத்துக்கிறான். அவன் இப்ப நல்ல அப்பனை போறதான்னு கேக்குறது. நீங்க எல்லாம் ஒரு அப்பனுக்கு போறகலையா? அப்புறம் வாரத்துக்கு 2 முறை பொண்டாட்டியை மாத்திக்கிறீங்களா? ஆமா, இப்போ உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கா இல்ல எதிர்கடையாளர் கூட இருக்கா? அவன் சொன்ன வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏங்க நான் சொல்றேனுங்க, சீமான் இல்ல அவனுக்கு 2 பசங்கறாங்க இல்ல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அவன் பெண்களோட உல்லாசமா இருப்பான், எல்லாம் பண்ணுவான். அவன குழந்தை பெற்றிருக்கான தன்மை அவனுக்கு கிடையாது. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. கோபப்படாது. இருங்கண்ணே, அவன் பிறப்பை பத்தி நான் சொல்லிட்டா? அவன் சொல்றான் இல்ல, எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு இப்போ ஒருத்தர் சொன்னான் இல்ல, அது அவங்க அப்பா கிடையாது. தெரியுங்க. உனக்கு தெரிஞ்சு போச்சா? இன்சில் இல்லாத பிறந்தவன். அவர் யாருன்னு தெரியாது. அவருக்கு பிறந்துட்டான். கை குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா ஒருத்தர் கல்யாணம் பண்றாங்க. இப்ப இறந்துட்டாரு பாருங்க. அவங்க யாருன்னு கேட்டா இவன் பிறப்புக்கு காரணமானவர் கிடையாது, அவங்க அம்மாக்கு புருஷன். என்ன குடும்பம் இது? இதுதான் காரி மூஞ்ச குடும்பம். விஜயலட்சுமி ஒரு பொண்ணு பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பொண்ணு குற்றச்சாட்டு சொல்லி கூட உத்தம புத்திர மாதிரி பேசிருக்காங்க. மனுஷன் பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா இடுமோன கார்த்திக்கு ஒரு பொண்ணுட்ட மேட்டர் முடிச்சிட்டான். அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா. அந்த பொண்ணு நியாயத்தை கேக்குறா. அது இடுமோன கார்த்திக் சொல்றான், அண்ணன் சொல்லிட்டாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றான். அந்த மாதிரி நாதாரி கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. வேலை கேட்டு வந்த பொண்ணை மாசமாகணும் பாடுங்க. அவன் இவன்லாம் பெண்களை பத்தி பேசுறான், இவெல்லாம் பாலியல் வன்கொடுமை பத்தி பேசுறான். ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. இதே சீமானு நேத்து ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஒரு வார்த்தை, நேத்து ஒரு வார்த்தை மாத்தி மாத்தி பேசுறாரு. இதே பொண்ணா பிறந்தா எப்படி இருப்பாரு? என்ன தொழில் பண்ணிருப்பாரு? எவ்வளவு தொழில் பண்ணிருப்பான்? நேத்திற்கும் விஜயலட்சுமி கூட கூத்தடிச்சுக்கிட்டு விஜயலட்சுமி குடும்பம் நடத்திட்டு இன்னைக்கு கைவீடி கூட குடும்பம் நடத்துறாரு. அதுக்கு கைவீடியும் ஏத்துக்குது. என்னடா குடும்பம் இது? இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. நாளைக்கு இதே கையல்வழி அவன் பேசுவான். என் பொண்டாட்டி நடத்த கட்டவனு இதே கையல்வழி பத்தி நாளைக்கு இதே வாய் பேசும். அவரை நம்பி வந்துட்டல, நடுத்தருவுல தான் நிக்கணும். தன் பொண்டாட்டிக்கு ஒரு புடவை வாங்கி தரவே வக்கீல சீமானுக்கு தெரியுமா? கட்சிக்காரனா வாங்கி தரான். தன் கட்ட பொண்டாட்டிக்கு தன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு செய்யறாங்க. அவனாக புருஷன். அதாவது அவன் கட்சிக்காரன் செய்யறாங்க. டேய், ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்கடா. விஜயலட்சுமி கூட பழகும் போது செயல்பட்டான். இப்ப குடிச்சு எல்லாம் செயல் இழந்து போச்சு. தங்கம் மாமா போய் திரும்பறதுக்கு லேட் ஆகும்போது இங்க இருக்க தொப்பிக்கார பசங்க உன்னை கூட்டி போய் பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்க. அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துறாத, என்ன வந்த வேலைக்கு வித்துட்டு போயிருவாங்க. பல்கா பம்முன்னு இருக்க பொண்டாட்டி விட்டு இப்படி ஜெயிலுக்கு போறேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.